வணக்கம், வெல்கம் டு ஹனீஸ் மசாலா வாசம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 விதமான முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி உளுத்தம்பருப்பு வச்சு மொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரெண்டாவதாக பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி முறுக்கு ரெசிபி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 பங்கு பச்சரிசி மாவுனா 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு பச்சரிசி மாவு சேர்க்க போகிறேன். அதுக்கு 1/2 கப் உளுத்தம்பருப்பு மாவு சேர்க்க போகிறேன். உளுந்து கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி சலிச்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட் பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து கூட பிசைஞ்சு சுட்டிங்கன்னா முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உருக்கின வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா சூடான எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சோன்னா மொறுன்னு இருக்கும் முறுக்கு. நிறைய தண்ணி சேர்க்காமல் கரெக்டான பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு அச்சு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்டை உள்ள அச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக இந்த ஸ்டார் அச்சு இருக்கும்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம முறுக்கு புளியோம்ல அந்த குழலில் போட்டுடலாம். இன்றைக்கி ப்ரெஸ்ஸிங் டைப் மாடல் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியை திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே முறுக்கு புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்கு. முறுக்கும் ஷேப்பும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கரண்டியை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இது ரொம்ப சேஃபான மெத்தட். இது முறுக்கு ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டெடுத்துடலாம். இப்போ முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, நல்லா முறுமுறுன்னு இருந்தது. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. நான் இன்றைக்கி 1/2 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே நல்லா வாசனை வர வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சைப்பயிரை வறுத்து பொடி பண்ணி வச்சோம்ல அதை 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை கருப்பு எள்ளு கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா சூடான எண்ணெய் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு புளிகிற குழலில் சேர்த்து எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணி முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம்.
கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு புளியிற குழலில் போட்டுருங்க. போட்டுட்டு எண்ணெயில் டைரெக்டாகவே வந்து நம்ம நீட்டாக வந்து முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக முறுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி புளிஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் புளிஞ்சு விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி உளுத்தம்பருப்பு வச்சு முறுக்கு செஞ்சோம்ல, அதை விட இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஹனீஸ் மசாலா வாசம்.